This is a response to the news clip aired on ABC's 7:30 show regarding Sri Lanka's war on terrorism. ABC's news clip is yet another attempt in a continuing series of uninformed, biased, and misleading programs whose sole aim seems to be to tarnish the image of Sri Lanka and subvert the progress of rebuilding and reconciliation. As in other such attempts, the witnesses are portrayed as innocent and independent observers whose only crime was being in the wrong place at the wrong time. I really wanted to learn Tamil. In 2004, she travelled to Sri Lanka to work in an orphanage. There, she met her partner, a man who she says worked as an accountant within the civil administration of the LTTE, the militant Tamil Tigers. ABC depicts Miss Meena Krishnamurthy as an ordinary civilian whose interests include arts and spirituality. It is not known whether it was ignorance or simply lack of interest in uncovering the truth, but ABC seems to have missed the real story of this witness. She arrived in Sri Lanka in 2004 along with other foreign-based TYO members, using the opportunity of the ceasefire in place to meet with the head of the LTTE's International Propaganda Unit, Manivarnan, also known as Castro. Navaratnam Prabhakaran, an ex-LTTE cadre, worked as a coordinator with Castro from 2001 until the demise of the LTTE. എൻ്റെ സ്വന്തം പേര് നവരത്നം പ്രഭാകരൻ. ഞാൻ വൗനിയാണ് സ്വന്തം. 2001 ജനുവരി മാസം 15 തീയതി LTTE ജോയിൻ பண்ணேன். 2001 செப்டம்பர் மாதம் 15 தேதி காலர காயப்பட்டேன். அதுக்கு பிறகு 2001 டிசம்பர்லேருந்து கைஸ்டோனியோட வேலை செய்து கொண்டு வந்தேன். கம்யூனிகேஷன் வேலை செய்து கொண்டு வந்தேன். 2003ஆம் ஆண்டு பீஸ் டாக் டைமில் கைஸ்டோனை உள்நாட்டு வேலையில் முழுக்க பொறுப்படுத்த அப்புறம் 2003 டிசம்பரில் TYO உருவாக்குனது. டிசம்பரில் முதலாவது செமினார் ஒன்று செய்து உள்நாட்டிலேருந்து ஆக்கள் எல்லாரையும் எடுத்து இங்கே தமிழ் இளையோர்களை 18 வயதுலேருந்து 30 வயதுக்கு உட்பட்ட ஆக்களை மட்டும்தான் அந்த TYO அமைப்பில் சேர்த்தது. அடுத்து இங்கே செமினார் ஒன்று செய்தது. அது இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஜூலைலையும் டிசம்பர்லையும் கண்டினியூவாக 2005ஆம் ஆண்டு மட்டும் செய்து கொண்டு வந்தோம். நாங்கள் மீனா கிருஷ்ணமூர்த்தின்ற மீனாக்கான்ற நாங்கள் இயக்க பேர் ஈழநதி. 2004ஆம் ஆண்டு அவங்க முதல் வன்னிக்கு வந்தவா வந்து இப்போ இந்த கைஸ்டோனை கதைச்சு தான் இவாவை இயக்கத்துக்கு சேர்த்தவ. மாலதி படை நீரான் அவைகளுக்கு தகடு மீட் பண்ணியிருந்தது. 3 மாத பயிற்சி கிட்ட முத்தேன்கட்டுற உள்ள ஒரு பயிற்சி மாமரான் அடிப்படை பேசிக் ட்ரைனிங் எடுத்தவியல். இந்த பழையிற பேட்டல் ட்ரைனிங் நடந்தது. இங்கே பேசிக் ட்ரைனிங் முடியே குப்பி தகடெல்லாம் நீட் பண்ணிடுவேணும். இப்போ இந்த பழையிற பேட்டல் ட்ரைனிங் எடுத்துட்டு பல பகுதியில் நின்றவியல் 6 மாதத்துக்கிட்ட நின்றவியல். அதுக்கப்புறம் கைஸ்டோன் எடுத்து 2005 ஸ்டார்டரை மகளிர் அமைப்புக்கான ஒருங்கிணைப்பாளராக போட்டிருந்தது. கைஸ்டோனைக்கு மகளிர் அமைப்புக்கு வெளிநாடுகளில் உள்ள மகளிர் அமைப்புகளுக்குமான. அதுக்கப்புறம் 2005ஆம் ஆண்டு யூரோப்பருக்காக போய் வந்தவா. யூரோப்பில் போய் தமிழ் மகளிர் அமைப்புக்கான ஒருங்கிணைப்பாளராக தான் இவா இருந்தவா. காவியலையெல்லாம் சந்தித்து காய்ச்சிட்டு வந்தவா. மீனா ஹஸ்பண்ட் குபேரன் என்ற LTTE பேர். சொந்த பேர் தேவரன். 93ஆம் ஆண்டு இயக்கத்தில் சேர்ந்து 94ஆம் ஆண்டு ஸ்டார்டரை கைஸ்டோனேட்டை வந்தவியல். கைஸ்டோனேட்டை வந்து அப்போ ஜாழ்ப்பாணத்தில் வச்சு தலைவர் ஒரு கேர்னல் கிட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொலிச்சன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுனா அதில் இவள் ஒரு 40 பேர் படித்து கொண்டிருந்தவியல். இப்போ இந்த அப்படி ஜாழ்ப்பாணோட பேரோட வன்னீரை வந்து படித்து கொண்டிருந்தவியல். இந்த சண்டேலுக்கு போய் வந்துட்டு தொடர்ந்து படித்து கொண்டிருந்தது. ஒரு 7 வருஷத்துக்கிட்ட நான் அங்கே தாக்குதல் எல்லாத்துக்கும் பங்கு பெற்றிருக்கிறேன். சோதியா படையணியிலே நான் பயிற்சி எடுத்து அங்கேயும் இருந்திருக்கிறேன். வேறு சில நிர்வாக வேலைகள் அப்படி செய்து கொண்டு இருந்தேன். நான் 97 காலப்பகுதியெல்லாம் இருந்தேன். நான் அதுக்கு பிறகு 2000 ஆண்டு 2006க்கு பிறகும் இந்த தாக்குதல்கள் அங்கே நான் பங்கு பெற்றி இந்த இதுகள் எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லி சரண்டை பண்ணினான். இப்போ கடைசியாக இந்த மாதம் 17ஆம் தேதி சரண்டை பண்ணி வந்தேன். நான் படம் பார்த்தேன். நான் மீனா கிருஷ்ணமூர்த்தி ஈழநதி தான் அவன் LTTE பெயர்.
அவவே நான் ஒரு 2006ஆம் ஆண்டு சந்திச்சிருக்கிறேன். அதிலிருந்து அவள் சில சொரியா படினி கீழே தான் உடையார்கட்டிலே ஒரு பயிற்சி மாமில் பயிற்சி நடந்ததை வைக்கி அதிலே அவள் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து குப்பி போட்டிருந்தவா. அவே வெளிநாட்டிலேருந்து வந்தவ, எந்தெந்த நாட்டிலேருந்து வந்தவைன்னு தெரியாது. மாலதி படியணியை இப்போ அவைய கேர்ள்ஸ் என்றபடியாக மாலதி படியணியை தான் விதுசாவை தான் அவைய பார்க்க சொல்லி விட்டுருந்தவ. எல்டிடி யூனிஃபார்ம் போட்டு பயிற்சி எடுத்து குப்பியெல்லாம் கொடுத்தபடியாக அவள் எல்டிடி தான். கல்யாணம் வந்து அவள் திருமணம் செய்தவ. அவள் எல்டிடி போயோரால் தான் குபேரன் என்று சொல்லி அவரையும் 2008 அப்படி மாதிரி பண்ணியிருக்கு. As medical supplies and food in the battle zone ran out, Meena Krishnamurthy began to help in the hospitals, where she befriended a doctor. And my partner begged me not to go. He was like, look, you know, they bomb hospitals, just don't go. I beg you, don't go. And only because of that, I didn't go. And that doctor who I got to know, she went that morning at 7:30 or 6:30, and she was killed by 9:30 because while she was administering a patient, a shell, like not just one, many shells fell at that hospital, and I went to her funeral. Krishnamurthy and her partner had a compelling reason to worry about the safety of hospitals. She was carrying their child. So I went to the hospital with contractions, and when I was there, they told me that my child was dead. According to her doctor's records, this was in September 2008. At the end of October 2008, the village in which Miss Meena Krishnamurthy was resident and the hospital that she attended were located well outside of the conflict area. இவளுக்கு குழந்தை கிடைக்கின்றது இப்போ இந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே சேர்த்துட்டு இயக்கத்தின் பொன்னம்பலம் டாக்டர் பொன்னம்பலம் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் இயக்கத்தின் ஹாஸ்பிட்டலானது அங்கே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் நடந்தது. 2008 நினைக்கிறேன் டிசம்பருக்கு முதல் இது நடந்தது. 2008ஆம் ஆண்டு கடைசியில் 2009 ஸ்டார்ட்லாம் கிளினை செய்யப்படப்பட்டது. 2008 கடைசி அந்த டைமில் அங்கே பண்ணி மாத்தலன் இது புதுக்குடியிருப்பு அந்த சைட்டில் போய் சோமடூர் ஒரு பிரச்சனையும் இருக்கையில். Kuberan surrendered to security forces and subsequently escaped. He remains a wanted terrorist. In the ABC program, she infers that the tragic death of her baby was a consequence of the conflict. While we understand and sympathize with Miss Meena Krishnamurthy's loss, we must mention that this tragedy occurred at the end of 2008, long before the security forces moved into the area. According to the doctor who treated her pregnancy, Miss Meena Krishnamurthy underwent a stillbirth in October 2008 in an LTTE hospital reserved for LTTE fighters. What Meena Krishnamurthy is to ABC is what Tamil Vanikumar was to Channel 4. And then there are others. American jail இருக்கிற சதான்ற அவர் இருந்தவர். அவர் இங்கே ஒரு செமினார் 2004 செமினாருக்கு வந்து போனவர். ஆஸ்திரேலியாவுக்கு சாம்பவி என்ற ஒரு ஆள் இருந்தவா. அவள் 2 தரம் டிவையோ செமினாரில் கலந்து போனவா. 2003 ஒருக்கா வந்தவா, 2004 டிசம்பர் செமினாருக்கு ஒருக்கா வந்து போனவா. இவள் தான் அங்கே இருந்து தமிழ் இளமாக்களை இங்கே இயக்கத்துக்கு லிங்க் ஏற்படுத்தி கொடுக்குறது தான் இவள் இந்த வேலை. டிவையோ அமைப்புக்கு இவள் தான் இன்சார்ஜாக இருக்கிறாள். இங்கே வந்திருந்த நேரத்தில் இவள் T86 ரைபிளால் ஷூட் பண்ணி பயிற்சி எடுத்தவா. அது டிவையோ மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த பயிற்சி எடுக்கிறது இவாம் எடுத்தவா. சம்பவின் T86 பயிற்சி. டிவையோ செமினாருக்கு வந்ததுலேயும் கொஞ்சம் பேர் இங்கே நின்று இயக்க ட்ரைனிங் எடுத்து இயக்க வேலையில் செய்தவியல். அதில் மயூரன் என்று கனடாவிலிருந்து வந்தோரால் சோழமிருதன் என்று இயக்க பேர். அவர் தான் பயிற்சி எடுத்து இங்கே நின்றுட்டு நான் 1.5 வருஷத்துக்கிட்ட நின்றுட்டு திரும்ப போய் அந்த 2007 வேர்ல்ட் கப் டைமில் அந்த வெஸ்ட் இண்டீஸில் புலிக்கொடியோடு ஓடுனா அவர் தான். அடுத்தது தமிழ்வாணி ஞானகுமார் என்று அவள் வந்து இங்கே பயிற்சி எடுத்து நின்றவா. கடைசி சண்டை முடியும் மட்டும் இங்கே நின்றவா. நின்றுட்டு இப்போது திரும்ப அங்கே போனவா. அவள் இங்கே நிற்கல சூர்யா படையினர பதிவு இருந்தது. கைஸ்டோன் என்ற இடத்துல வேலை செய்து கொண்டு வந்தவா. டிவையோ முழு டிவையோக்குமான தொடர்பாளராக கைஸ்டோனுக்கும். Sampari, pictured here with LTTE terrorists, now works for the Australian Tamil Congress
and has been instrumental in lobbying authorities against Sri Lanka and has had closed-door meetings with the Australian Green Party, who are likely to be unaware of her terrorist links. Nediyavan, then Castro's deputy and currently heading the radical group of the LTTE overseas from Norway, was in charge of fundraising, arms procurement and propaganda in the LTTE's global network. Jagadisan was a very close associate of the terrorist leader Prabhakaran. அருணாச்சலம் ஜெகதீஸ்வரன் என்று சொல்கிறது அவரை நாங்கள் சோட்டா ஜெகனங்கள் என்று தான் சொல்கிறோம். நாங்கள் இவர் வந்து லண்டன் எங்களோட விடுதலை புலிகள் அமைப்பின் கிளையின் பொறுப்பாளராக இருந்த சாந்தன்னைன்ற அண்ணா. சாந்தன்னை கூட தான் எங்களுக்கு அறிமுகமானவர். 2003ஆம் ஆண்டு முதல் இங்கே வந்துட்டு உடனே திரும்பி போயிட்டார். இந்த 2004ஆம் ஆண்டு வந்து கடைசி 2009 யுத்தம் முடியும் மட்டும் பன்னீரன் என்றவர். பன்னீரன் என்ற காலப்பகுதியில் ராதா படையணிக்கு கீழே இயங்கின ஜெனரல் இன்ஜினியரிங் கம்பெனி என்ற ஒரு கம்பெனியில் அட்வைசராக வேலை செய்தவர். அந்த கம்பெனி தான் இந்த தலைவர் மற்ற தளபதிகளுக்குரிய பாதுகாப்பு பங்கர்கள் வீடுகள் கட்டுறது முழுக்க அந்த கம்பெனி கூட தான் நடந்தது. அதில் இவர் வேலை செய்தவர். மற்ற இவற்ற மகன் வந்து 2004ஆம் ஆண்டு டிவைஓ செமினாருக்கு இங்கே வந்து போனவர். T86 ரைவல் பயிற்சி எடுத்தவர். அங்கே போய் ஆஸ்திரேலியாவில் டிவைஓ அமைப்பில் ஒரு மெம்பராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். கடைசியாக 2009ஆம் ஆண்டு வரைக்கில் யுத்தம் முடிஞ்ச வரைக்கில் தலைவர் தன் அம்மா அப்பாவை இவர்கிட்ட பொறுப்பை கொடுத்து இவர் கொண்டு வந்து ஐடிபி கேமரா இராணுவத்திட்ட ஒப்படைச்சிட்டு இங்கேருந்து போனவர். ஃபாதர் இமானுவேல் எனக்கு 2004ஆம் ஆண்டு முதல் நான் அவரை நேராக கண்டேன். நாங்கள் எஸ்டோனியில் பேசுகிற வந்து எஸ்டோனியை சந்தித்தவர். அதுக்கு பிறகு அடுத்த நாள் ஈவினிங் எங்களுக்கு ஒரு வகுப்பு எடுத்தவர். மணி கலெக்ஷன், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அது சம்மந்தமாக ஒரு எஸ்டோனியாக்கு கீழே நின்று வேலை செய்கிற போராளிகள் எல்லாருக்கும் ஒரு 40 பேருக்கிட்ட எங்களுக்கு வகுப்படுத்தவர். இப்போ இந்த வகுப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்த டிஎன்ஏ எம்பி இளவேந்தன் எம்பி தான் இவரை கூட்டிக் கொண்டு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்தவர். இவருங்க எஸ்டோனியோட நல்ல நெருக்கமான உறவு இருந்தவர். With the military arm now defunct, the LTTE operates the global terrorist network through front organizations such as the Global Tamil Forum, the British Tamil Forum, the World Tamil Movement in Canada, the National Council of Canadian Tamils, the Canadian Tamil Congress, the TGTE, and the Tamil Eelam's People's Assembly. They are all headed by people who either received military training from the LTTE or helped in fundraising and arms procurement. They were all directly or indirectly working with known and ruthless terrorists, some for decades. ABC, we charge you with the task of conducting a comprehensive investigation into the LTTE and its network in Australia to ensure that justice is served with the truth.